ஃபில்லிங் கம்ப்ளைண்ட், அதாவது புகார் மனு அளிப்பதற்கான செயல்முறைகள், எப்படி வந்து புகார் கொடுக்கிறது, எப்படி அதை ஃபில்அப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். A complaint can be filled by a complainant against a seller, manufacturer or dealer of goods which are defective or against the providers of services. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து யார் மேல கொடுக்குறோம், ஸோ அந்த நமக்கு வித்தவங்க, ஸோ அவங்களுக்கு எதிராக, சரிங்களா, எதனால இதை நம்ம ஏதாவது வாங்கின பொருள் ஏதாவது டெஃபெக்டிவ் ஆனதுனால இவங்க மேல கொடுக்குறோம். யார் மேல? செல்லர், மேனுஃபேக்சரர் ஒரு டீலர், சரிங்களா. ஸோ இந்த ஏதாவது ஒரு காரணத்தினால இவங்க மேல வந்து நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது டிஃபெக்ட் ஆனதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், சரிங்களா. இவங்க மேல if they are deficient in any manner whatsoever, an unfair trade practice or restrictive trade practice can also invite complaint, சரிங்களா. ஸோ அவங்களுடைய தவறான unfair trade, சரிங்களா. ஸோ அவங்க தவறாக நமக்கு வியாபாரம் செய்தனால் நமக்கு வந்து சரியான ஒரு பொருளை கொடுக்காம நமக்கு இடையில ஏற்படக்கூடிய வகையில வந்து இது பண்ணதுனால நம்ம அவங்க மேல என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சரிங்களா. அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. steps involved in filling complaint in consumer court. ஸோ இப்போ கன்சியூமர் கோர்ட்ல நாம அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது the first step in filling a consumer complaint is to send a legal notice to the seller or company. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, லீகலா சட்டப்படியா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனிக்கு ஆர் செல்லருக்கோ அல்ல அந்த கம்பெனிக்கோ வந்து நம்ம லீகலா சட்டப்படி வந்து நான் உங்க மேல வந்து கேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடணும், லீகலா வந்து நோட்டீஸ் கொடுத்துடணும். தென் a legal notice must be drafted with the help of a consumer court lawyer and including the following, சரிங்களா. ஸோ இந்தபடி சட்டப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி முறையில வந்து தெரிவிக்கலாம், சரிங்களா. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டீடைல்ஸ் ஆஃப் consumer like name, address, product or service, purchase details of the company, etc. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது டீடைல்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், அவங்களுக்கு பேர் என்ன, அதாவது நேம், அட்ரஸ், ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாங்கினாங்க, தென் பர்ச்சேஸ் டீடைல்ஸ் ஆஃப் எந்த கம்பெனியில் வாங்கினாங்க, ஸோ எந்த செல்லர்ஸ் கிட்ட வாங்கினாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து எந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஃபர்ஸ்ட் அதில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கணும், சரிங்களா. தென் செகண்ட் ஒன், necessary details of the problem faced and describe the deficiency in service. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவதுன்னா, அந்த வாங்கிய பொருள்ல ஏதாவது தரக்குறைபாடுகள், சரிங்களா, அதனால எழுந்த சிக்கல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நெசசரி டீடைல்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் பேஸ் பண்ணோம், சரிங்களா, அதனால ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வந்து சொல்லணும். தென் தேர்ட் ஒன், ஆக்ஷன் டேக்கன் பை தி கம்பெனி இன் ரெஸ்பான்ஸ் டு தி கஸ்டமர் கம்ப்ளைண்ட். அடுத்தது அந்த யார் பேர் புகார் கொடுத்தோம் இல்லையா, அந்த சம்பந்தப்பட்ட உற்பத்தி அல்லது விற்பனை நிறுவனம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்நாள் வரைக்கும் எடுத்த தீர்வு நடவடிக்கையை பத்தி நம்ம வந்து கொடுக்கணும், சரிங்களா. ஆக்ஷன் டேக்கன் பை தி கம்பெனி இன் ரெஸ்பான்ஸ். ஸோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காக அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் அது வந்து தெளிவாக நம்ம சொல்லணும். என்ன இது வரைக்கும் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுல குறிப்பிட்டு காமிக்கணும், சரிங்களா. தென் ஆக்ஷன் அக்செப்டட் ஃப்ரம் தி கம்பெனி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் அந்த தீர்வு நடவடிக்கை நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கணும். தென் டைம் பீரியட் கிவன் டு தி கம்பெனி டு டேக் ஆக்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு குறைகளை தீர்க்க அளிக்கப்பட்ட கால அவகாசம் எவ்வளவு, பீரியட் எவ்வளவு டைம் பீரியட் கொடுத்துருக்கோம். தென் 6 ஒன் பாருங்க, தி லீகல் ஆக்ஷன் தட் வில் பி டேக்கன் அப்பான் ஃபெயிலியர் பை தி கம்பெனி இன் சென்டிங் எ ரிப்ளை டு தி லீகல் நோட்டீஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th பாத்தீங்க அப்படின்னா, சட்டப்படி அளிக்கப்பட்ட இல்லையா அந்த லீகல் ஆக்ஷன் தட் வில் பி டேக்கன் அப்பான் ஃபெயிலியர் பை தி கம்பெனி இன் சென்டிங் எ ரிப்ளை டு தி லீகல் நோட்டீஸ். அதாவது சட்டப்படி நம்ம வந்து அந்த அறிவிப்பு கொடுத்து இல்லைங்களா அந்த கம்பெனிக்கு, அந்த கம்பெனி அதுக்காக அந்த உற்பத்தியோ அல்லது விற்பனை செய்த நிறுவனமோ முறைப்படி பதிலளிக்காமல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில வருங்காலத்தில் எடுக்கப்பட இருக்கும் சட்ட நடவடிக்கை குறித்து தெளிவான நிலைப்பாடு அதை பத்தி புகார் இந்த நம்ம கம்ப்ளைண்ட்ல சொல்லணும், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, who can make complaint. ஸோ யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, அதாவது யார் வந்து புகார் தெரிவிக்கலாம், சரிங்களா. அப்போ பாருங்க, a consumer as defined under Consumer Protection Act 1986. ஸோ 1986 படி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நுகர்வோர் வந்து யாரா இருந்தாலும் சரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம், சரிங்களா. தென் செகண்ட் ஒன், a registered voluntary consumer association.
நெக்ஸ்ட் பண்ண அந்த பதிவு செய்யக்கூடிய தன்னார்வ நிறுவனம் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ மத்திய அரசும் கூட கேஸ் போடலாம். தென் ஸ்டேட் கவர்மெண்ட் போடலாம். யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசமும் போடலாம். தென் ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ஒன் ஆர் மோர் கன்சியூமர் representing numerous consumers having the same interest. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, அதாவது பல நுகர்வோர் சார்பாக ஒன்று சேர்ந்து அதற்கு மேற்பட்ட நுகர்வோர், அதாவது பல பேர் ஒன்று சேர்ந்து, பல நுகர்வோர்கள்லாம் சார்பாக ஒன்று சேர்ந்து இப்படின்னு கேஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அதாவது ஒன் ஆர் மோர் கன்சியூமர்ஸ். சரிங்களா? ஸோ ஒருத்தருக்காக பல நுகர்வோர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஆதரவா வந்து கேஸ் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, when the complaints can be made, அதாவது எப்போது வந்து புகார் வந்து தொடுக்கலாம். சரிங்களா? a complaint may be made in writing under the following circumstances. அதாவது புகார் மனுக்களை எழுத்துப்பூர்வமாக கீழே குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையை வந்து எழுதி தரணும். எப்படின்னா பாருங்க, loss or damage is caused to the consumer due to unfair trade practice of a trader. அதாவது வியாபார நெறிமுறைக்கு அத புறமான நடவடிக்கைகளால் நுகர்வோருக்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது சேதம். சரிங்களா? லாஸ் ஆர் டேமேஜ் சொன்னீங்களா? அந்த அவங்களுடைய லாஸ் ஆர் டேமேஜ் இஸ் காஸ்டு. சரிங்களா? டு தி கன்சியூமர் டியூ டு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். ஸோ அவங்க வியாபாரத்தினால ஏற்பட்ட அந்த இழப்பு. ரெண்டாவது பாருங்க, இஃப் த ஆர்டிகல் பர்ச்சேஸ்டு பை எ கன்சியூமர் இஸ் டிஃபெக்டிவ். தென் செகண்ட் ஒன் பாருங்க, வாங்கிய பொருள் பழுதடையுது இல்லைங்களா, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல. தென் நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், இஃப் த சர்வீசஸ் அவைல்டு ஆஃப் பை எ கன்சியூமர் சஃபர் ஃப்ரம் எனி டெஃபிசியன்சி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, வழங்கப்பட்ட சேவையின் தரத்தில் அதனால் ஏற்பட்ட குறைபாடுகள். சரிங்களா? அவங்க கொடுத்த சர்வீஸ் நமக்கு திருப்தி இல்லை, அந்த தரத்தில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, when the price paid by a consumer is in excess of the price displayed on the goods. அந்த பொருளுடைய உண்மையான விலைக்கு பதிலாக என்ன அதிகமான விலை கொடுக்கும்போது, or when the price is excess of the price fixed under any law in force. அதாவது அந்த பொருளினுடைய 26 ரூபான்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 4 ரூபாய் சேர்த்துவாங்க. ஸோ அந்த பொருளுக்கு சட்டப்படியான நிர்ணயிக்கப்பட்ட விலை என்னவோ அந்த விலை இல்லாம அதிகப்படியான விலை இருக்கும்போது அந்த மாதிரியான சூழ்நிலை என்ன பண்ணலாம், நாம வந்து புகார் வந்து தொடுக்கலாம். சரிங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க, கூட்ஸ் which will be hazardous to life and safety when used or being offered for sale to the public in contravention of the provisions of any law. And fifth one பாருங்க, அதாவது சட்டத்துக்கு புறமானது அல்லது பொதுமக்களுடைய நலனுக்கு அல்லது உயிருக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய வகையில் பொருட்களை வந்து விற்பனை செய்யக்கூடிய வகையில். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம், we can go to complaints will be made. சரிங்களா? புகார் வந்து கொடுக்கலாம். சரிங்களா?